வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். The Pala dynasty started declining after the death of மஹிபாலா. மஹிபாலாவோட இறப்புக்கு அப்புறம் அந்த பாலா வம்சம் வந்து சரிய ஆரம்பிச்சிருச்சு. The last Pala king was கோவிந்த் பாலா. அவங்களோட கடைசி ராஜா யாருன்னா கோவிந்த் பாலா. By the middle of the 12th century, the Pala kingdom gave way to the rising powers of the Senas. 12ஆம் நூற்றாண்டோட நடுவில் பாலா கிங்டம் யாருக்கு வழி விட்டாங்கன்னா சேனாக்களோட பவருக்கு வழி விட்டாங்க. Tripartite struggle for Kannauj. The Pratiharas of central India, the Palas of Bengal, and the Rashtrakutas of Deccan wanted to establish their supremacy over Kannauj and the fertile Gangetic Valley. சென்ட்ரல் இந்தியா, மத்திய இந்தியாவிலேருந்து இந்த பிரதிகாராஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அவங்க, அப்புறம் பாலாஸ் ஆஃப் பெங்கால், அந்த வங்காளத்திலிருந்து இந்த பாலாஸ், அதே மாதிரி தக்கான இடத்துலேருந்து ராஷ்டிரகுட்டாஸ், இவங்கெல்லாம் அவங்களோட சுப்ரீமசி, அவங்களோட பவரை நிலைநாட்டுறதுக்கு பார்த்தாங்க. எந்த இடத்துலனா கனோஜ். கனோஜ்லேயும் அந்த வளமான கேஞ்செட்டிக் வேலி, கங்கை நிலப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரியா. Their tripartite struggle lasted nearly 200 years and weakened all of them and enabled the Turks to overthrow them. இவங்க கிட்டத்தட்ட 200 வருஷமாக போராடிட்டு எல்லாமே அவங்களே வந்து ஒரு பலவீனமாக போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த டர்க்ஸ்னால் துருக்கி நாட்டிலேருந்து வந்தவங்க, அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதுக்கு இவங்க வழிவகுத்தாங்க. த டோமர்ஸ் ஆஃப் டெல்லி, டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த டோமர்ஸ், த டோமர்ஸ் வேர் த feudatories of the Pratiharas. டோமர்ஸ் யாருன்னா இந்த பிரதிகாராஸோட குறுநில மன்னர்கள், feudatories-னா. They rose to power and founded the city of Delhi in 736 AD. அவங்க ஆட்சிக்கு வந்து டெல்லியை வந்து 733 AD அப்போ வந்து கண்டுபிடிச்சாங்க. In 1043 AD, மஹிபாலா டோமர் கேப்சர்ட் தானேஸ்வர், ஹான்சி அண்ட் நாகர்கோட். 1943 வருஷம் மஹிபாலா டோமர்ன்றவர் எதை பிடிச்சாங்க? தானேஸ்வர், ஹான்சி, நாகர்கோட், இந்த ஊரெல்லாம் பிடிச்சாங்க. The Tomers became the feudatories of the Chauhans when Delhi was captured by them in the middle of 12th century. 12ஆம் நூற்றாண்டோட மத்தியில் இந்த டோமர்ஸ் வந்து இந்த குறுநில மன்னராக, சௌஹானோட குறுநில மன்னராக ஆனாங்க. எப்படின்னா அவங்க வந்து டெல்லியை பிடிச்சப்ப. The Chauhans of the Delhi and Ajmer. The Chauhans, who were the feudatories of the Pratiharas, declared their independence in the 11th century at Ajmer. பிரதிகாராவோட குறுநில மன்னர்களாக இருந்தவங்க டெல்லியோட சுதந்திரத்தை 11ஆம் நூற்றாண்டில் விடுறாங்க அட் அஜ்மரோட. In the early part of the 12th century, they captured Ujjain from Paramaras of Malwa and Delhi from the Tomers. 12ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் அவங்க உஜ்ஜைனை வந்து மால்வாவில் இருக்கக்கூடிய பரமராஸ்டர்ந்து பிடிச்சாங்க. அதே மாதிரி டோமர்ஸ்லேருந்து டெல்லியை பிடிச்சாங்க. Thus, they shifted their capital to Delhi. The most important ruler of dynasty was பிருத்திவிராஜ் சௌஹான். இந்த இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரூலர்னு ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான். ரத்தோர்ஸ் ஆஃப் கனௌஜ். ஒவ்வொரு ஆட்சியாளர்களையும் ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. இப்போ கனௌஜில் இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பிரதிகாராஸ் பார்த்தோம், சௌஹான்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி ரத்தோர்ஸ்ன்னு இருக்காங்க. There was a lot of confusion after the decline of the Pratiharas. பிரதிகாராஸோட வீழ்ச்சிக்கு அப்புறம் பெரிய குழப்பம் நிலவுச்சு. Ultimately, the Rathors established themselves on the thrones of Kannauj from 1090 to 1194 AD. அந்த கனோஜோட ஆட்சி பீடத்தில் ரத்தோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. எப்போன்னா 1990 1194 வரைக்கும். ஜெய்சந்த் வாஸ் த கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் த டைனாசிட்டி. அவங்களோட சிறந்த ஒரு ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சந்த். He was killed in the Battle of Chandwar in 1194 AD by முகமது ஆஃப் கோரி. அவர் 1994 நடந்த சந்தவார் போரில் முகமது கோரியாவில் கொலை செய்யப்பட்டார். சந்தலாஸ் ஆஃப் பண்டல்கன்.
பண்டல்கண்டில் இருக்கக்கூடியவங்க வந்து சண்டலாஸ்ன்னு சொல்லுவாங்க. சண்டலாஸ் ஆஃப் பண்டல்கண்ட் எஸ்டாப்ளிஷ் themselves in the 9th century. The Chandala chief Yashovarman had his capital at Mahoba. சண்டலாஸ் வந்து 9ஆம் நூற்றாண்டில் அவங்கள நிலைப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களோட சீஃப் யசோவர்மன், அதோட தலைநகரம் மஹோபா. த கலிஞ்சார் வாஸ் தேர் இம்பார்ட்டன்ட் ஃபோர்ட். இந்த மேலே படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. த கலிஞ்சார் வாஸ் தேர் இம்பார்ட்டன்ட் ஃபோர்ட். த சண்டலாஸ் பில்ட் அ நம்பர் ஆஃப் பியூட்டிஃபுல் டெம்பிள்ஸ் அட் கஜுராஹோ, த மோஸ்ட் ஃபேமஸ் பீயிங் கண்டாரியா மகாதேவ் டெம்பிள். இந்த மேலே கொடுத்துருக்க படம் தான் கண்டாரியா மகாதேவ் டெம்பிள். குத்புதீன் ஐபக் defeated பரமால் த லாஸ்ட் சாண்ட்லா ரூலர் இன் 1203 AD. உங்களோட கட்டினதில் கலிஞ்சர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு கோட்டை. சண்டாலாஸ் வந்து இதே மாதிரி ரொம்ப அழகான கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. கஜுராஹோவில் கட்டியிருக்காங்க. கஜுராஹோவில் கட்டினதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் ஃபேமஸாக தான் இருக்குது. அப்புறம் அதில் மோஸ்ட் ஃபேமஸாக இருந்தது கந்தாரியா மகாதேவா டெம்பிள். அது 1950 AD கட்டியிருக்காங்க. இவங்கள குத்புதீன் ஐபக் தோக்கடிச்சிட்டு பரமால் இவர் தான் வந்து இந்த சண்டலாவில் கடைசி ரூலராக இருந்திருக்கார் 1203 AD. த குஹிலாஸ் ஆர் சிசோடியாஸ் ஆஃப் மேவார். மேவாரில் இருக்கக்கூடிய குஹிலாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிசோடியாஸ் சொல்லுவாங்க. த ராஜ்புட் ரூலர் பாபா ரவால் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் குஹிலாஸ் ஆர் த சிசோடியா டைனஸ்டி வித் இட்ஸ் கேபிட்டல் அட் சித்தூர். சித்தூரில் இந்த ராஜ்புட் சேர்ந்த ஆட்சியாளர் பாப்பா ராவால்ன்றவர் குஹிலாஸ் கண்டுபிடிச்சார். இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து சிசோடியா டைனாசிட்டி. டூரிங் த பீரியட் ஆஃப் ராணா ரத்தன் சிங் ஆஃப் மேவார், அலாவுதீன் கில்ஜி invaded his territory and defeated him in 1307 AD. ராணா ரத்தன் சிங் அவரோட காலத்தில் அலாவுதீன் கில்ஜி இந்த பகுதியை வந்து உள்ளே போய் அவரை ஜெயிச்சிட்டார் 1307 AD. ராணா ரத்தன் சிங்ஸ் ஒய்ஃப் குவீன் பத்மினி பெர்ஃபார்ம்டு ஜௌஹர். குவீன் பத்மினி இப்போ இதே மாதிரி ஒரு படம் கூட இப்போ சமீபத்தில் வந்துச்சு. த சிசோடியா ரூலர்ஸ் ராணா சங்கா அண்ட் மகாராணா பிரதாப் கேவ் அ டஃப் ஃபைட் டு த முகல் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா. ராணா ரத்தன் சிங்கோட மனைவியை, அவங்க பேர் குவீன் பத்மினி, அவங்கள வந்து ஜௌஹர் இதில் ராஜா ரத்தன் சிங்ஸ் ஒய்ஃப் குவீன் பத்மினி பெர்ஃபார்ம் ஜௌஹர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜௌஹர்னு என்னென்னா கூட்டமாக சேர்ந்து தீக்குளிக்கிறது. தன்னோட உயிர் மானம்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மொத்தமாக சேர்ந்து தீக்குளித்தாங்க. இது வந்து ஹிந்தி படம் பாஜிராவ் மஸ்தானின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து நல்லா தெளிவாக போட்டிருப்பாங்க. அந்த டைம் கிடச்சா அந்த படத்தை பாருங்கள். சிசோடியா ரூலர்ஸ் ராணா சங்கனா அண்ட் மகாராணா பிரதாப் கேவ் அ டஃப் ஃபைட் டு த முகல் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த சிசோடியன் ரூலர்ஸ் ராணா சங்கனாவும் மகாராணாவும் இந்த முகல் ஆட்சியாளர்களுக்கு ஒரு கடினமான ஒரு சண்டை போட்டு ஜெயிக்க வச்சாங்க. த பரமராஸ் ஆஃப் மால்வா. த பரமராஸ் வேர் ஆல்சோ த ஃபியூடேட்டரிஸ் ஆஃப் பிரதியாராஸ். இந்த பரமராசும் வந்து பிரதியாராவோட குறுநில மன்னர்களில் ஒரு சிலர். They asserted their independence in the 10th century and their capital was at the Dara. இந்த பரமாராஸ் வந்து அவங்களோட சுதந்திரத்தை 10ஆம் நூற்றாண்டில் வாங்கினாங்க. அதோட தலைநகரம் வந்து தாரா. ராஜபோஜா 1018 1069 வரைக்கும் இருந்தவர் வாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் திஸ் பீரியட். ஹி கன்ஸ்ட்ரக்டட் அ பியூட்டிஃபுல் லேக் மோர் தேன் 250 ஸ்கொயர் மைல்ஸ் நியர் போபால். ராஜா போஜான்றவர் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சியாளராக இருந்தார். அவரை 250 சதுர மைல்ஸ், ஃபீட்டு கிடையாது, சதுர மைல்ஸ்னால் ஒரு மைல்னாலே 1.5 கிலோமீட்டரோட அதிகம், 1.6 கிலோமீட்டர். அவ்வளோ சதுரத்தில் இது கட்டியிருக்காரு. சதுர பரப்பளவில் 250. இது கட்டினது பார்த்தீங்கன்னா போபால் பக்கத்தில் ஒரு அழகான ஒரு இது கட்டியிருக்கார், பியூட்டிஃபுல் லேக். ஹி செட்டப் அ காலேஜ் அட் தாரா ஃபார் த ஸ்டடி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். சமஸ்கிருதம் படிக்கிறதுக்காக தாராவில் ஒரு காலேஜ் நிறுவியிருக்கார். த ரெயின் ஆஃப் பரமராஸ் கேம் டு அன் எண்ட் வித் த இன்வேஷன் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி. இந்த மாதிரி இவர் சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை ஒரு முடிவு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி.
அவரோட படையெடுப்பு வந்ததோட இவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு. நேச்சர் ஆஃப் த ராஜ்புட்ஸ். த ராஜ்புட்ஸ் அதோட அவங்களோட எப்படி இருப்பாங்க அப்படின்றது, த ராஜ்புட்ஸ் வேர் கிரேட் வேரியர்ஸ் அண்ட் ஷிவால்ரஸ் பை. இந்த ராஜ்புட்ஸ் வந்து சிறந்த வீரர்களாக இருந்தாங்க. அதே சமயத்தில் பெண்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தவங்களா இருந்தாங்க. தே பிலீவ்ட் இன் ப்ரொடெக்டிங் த உமன் அண்ட் த வீக். த உமன் ப்ரிஃபர்ட் டெத் டு டிஸ்ஹானர். அவங்க பெண்களையும் பலவீனமானவர்களையும் பாதுகாக்கணும்னு நினச்சாங்க. அவங்க அங்கே இருந்த பெண்கள் வந்து அவங்க அவமரியாதை செய்கிறதோட செத்து போகிறது பரவாயில்லன்னு நினச்சி இறந்தவங்க. தேவர் எஜுகேட்டட் அண்ட் வேர் ஹைலி ஹானர்ட் இன் சொசைட்டி. அவங்களாம் நல்லா படிச்சுட்டு அந்த சமூகத்தில் நல்ல மரியாதையோடு இருந்தவங்க. தே டுக் பார்ட் இன் பப்ளிக் லைஃப் அண்ட் வார்ஸ். சைல்ட் மேரேஜ் அண்ட் பாலிகமி வேர் இன் ப்ராக்டிஸ். அவங்க பொது வாழ்வுலேயும் போர்லேயும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. குழந்தை திருமணமும் பாலிகமி அதுவும் வந்து அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்துச்சு. பாலிகமின்னா ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி இல்லாமல் அப்போ வந்து நிறைய திருமணம் பண்ணிக்கிடுவாங்க ஒருத்தரை. சதி, உமன் பெர்ஃபார்ம் சதி அண்ட் ஜவ்ஹார் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த எனிமீஸ் அண்ட் டு அவாய்ட் டிஸ்ஹானர். பெண்கள் பார்த்தீங்கன்னா சதின்றது கணவன் இறந்ததோட மனைவியும் அதில் சேர்ந்து எரிஞ்சிருவாங்க அந்த எரிக்கும் போதே. அதே மாதிரி ஜவ்ஹர்னா சொன்னேன்ல, அவங்களோட கற்புக்கு ஏதோ ஆபத்துன்னா உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இறந்துருவாங்க. ரிலீஜியன். The Rajputs were staunch followers of Hinduism. They also patronized Buddhism and Jainism. It was during their period that the Bhakti cult started. ராஜ்புட்ன்றவங்க வந்து ஹிந்துயிசத்தை தீவிரமாக ஃபாலோ பண்ணாங்க. அதே சமயத்தில் அவங்க புத்திசத்தையும் ஜெயினிசத்தையும் ஆதரிச்சாங்க. அவங்களோட காலத்தில் தான் இந்த பக்தி கல்ட்டுன்றது ஆரம்பிச்சிச்சு. கவர்மெண்ட். The Rajput government was a feudal in character. Each kingdom was divided into large number of jahirs held by the jagir. இந்த ராஜ்புட் கவர்மெண்ட் இந்த சில குறுநில மன்னர்களை ஆதரித்தது. ஒவ்வொரு அரசாட்சியும் எப்படி இருந்ததுன்னா பெரிய அளவிலான ஜாகிர்கள் அவங்களால வழிநடத்தப்பட்டது. The jahirdars collected revenue from the allocated villages and gave a share of it to the king. They also offered military assistance to their king. இந்த குறுநில மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கிராமத்தில் இருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை இந்த மன்னருக்கு கொடுத்தாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு தேவையான மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் தேவையான இராணுவத்துக்கு தேவையான ஆட்களை வந்து இவங்க அமைச்சாங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ராஜ்புட்ஸுகளோட பங்கு. த ராஜ்புட்ஸ் ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் ரிமார்க்கபிளி டு த டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ், லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் இந்தியா. ராஜ்புட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மொழி, இலக்கியம், கலை மற்றும் கட்டடம் வளர்ச்சி இந்த மாதிரி இதோட வளர்ச்சிக்கு அவங்களோட பெரும் பங்கு வகிச்சாங்க. லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், மொழியும் இலக்கியமும். டூரிங் த ராஜ்புட் பீரியட், ரீஜனல் லாங்குவேஜஸ் லைக் மராத்தி, குஜராத்தி அண்ட் பெங்காலி வேர் வெல் டெவலப். இந்த ராஜ்புட் பீரியடில் அந்த மொழிகளில் மராத்தி, குஜராத்தி, பெங்காலி இதெல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சது. The Bhakti saints and the folk singers played a major role in the development of regional languages. அந்த பகுதி மொழியை வந்து நல்ல வளர்ச்சிக்கு யார் பெரிய காரணமாக இருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய துறவிகளும் அந்த கிராம பாட்டுகள் பாடக்கூடியவங்களும். Some of the literary works of this period are Kalhanas, Rajatarangiணி, Jayadeva's Geeta Govindam and Somadeva's Kadasarita Sahar Chand Barai. The court poet of Prithviraj Chauhan wrote Prithviraj Raso, in which he refers to the military exploits of Prithviraj Chauhan. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிமார்க்கபிள் நோட் பண்ணக்கூடிய அளவுக்குலான லிட்ரரி ஒர்க்ஸ் இந்த என்னென்ன பெருசாக எழுதியிருக்காங்கன்னா, கல்ஹானான்றவர் ராஜதரங்கிணி எழுதியிருக்காரு, ஜெயதேவான்றவர் கீதா கோவிந்தம் எழுதியிருக்காரு, அதே சமயத்தில் சோமதேவாவோட கதசரித சாகர் எழுதியிருக்காரு. சந்த் பர்தாய் அவர் வந்து அரசவை பிருத்திவிராஜ் சௌகானோட அரசவை கலைஞர். அவர் என்ன எழுதியிருக்காருனா பிருத்திவிராஜ் ராசோன்னு எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன எழுதியிருக்காருனா பிருத்திவிராஜ் எப்படி அவரோட
இராணுவத்தை பயன்படுத்தியிருக்காருன்றது. பாஸ்கராச்சாரியா ரோட் சித்தானந்தா சிரோமணி, எ புக் ஆன் அஸ்ட்ரானமி. பாஸ்கராச்சாரியான்றவர் சித்தானந்த சிரோமணின்னு ஒரு புக்கு, இது சம்மந்தமாக எழுதியிருக்காரு. அஸ்ட்ரானமினா வானத்தில் இருக்கக்கூடிய இதை பற்றி படிக்கிறது. ராஜசேகரா வாஸ் த கோர்ட் poet ஆஃப் மகேந்திரபாலா அண்ட் மஹிபாலா. His best works were கற்பூர மஞ்சரி அண்ட் பாலராமாயணா. மஹிபாலாவிலையும் சரி மகேந்திரபாலாலையும் அரசவை கலைஞராக இருந்தவர் ராஜசேகரா. அவரோட சிறந்த படைப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கற்பூர மஞ்சரி, இன்னொன்று பாலராமாயணா. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கலை மற்றும் கட்டடக்கலை. மியூரல் பெயிண்டிங்ஸ் அண்ட் மினியேச்சர்ஸ் பெயிண்டிங்ஸ் became popular during this period. சுவரோவியமும் சின்ன சின்னதாக வரையக்கூடிய ஓவியமும் இவரோட காலத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. த கஜுராஹோ குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ், த லிங்கராஜா டெம்பிள் அட் புவனேஸ்வர், த சன் டெம்பிள் அட் கோனார்க் அண்ட் த தில்வாரா டெம்பிள்ஸ் அட் மவுண்ட் அபு ஆர் த ஃபைன் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர்ஸ் ஆஃப் த ராஜ்புட்ஸ். த கஜுராஹோ குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் அது என்னென்னா, த லிங்கராஜா டெம்பிள் அட் புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய லிங்கராஜா டெம்பிள், கோனார்க்கில் இருக்கிற சன் டெம்பிள், மவுண்ட் அபு அதில் இருக்கக்கூடிய தில்வாரா டெம்பிள், இதெல்லாம் இவங்களோட கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். எல்லாமே இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதய்பூர் பேலஸ், சன் டெம்பிள், தில்வாரா டெம்பிள். த கஜுராஹோ டெம்பிள் அட்ராக்டட் டூரிஸ்ட் ஃப்ரம் இந்தியா அண்ட் அப்ராட். இந்த கஜுராஹோ கோயிலுக்கு இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. த பேலசஸ் அட் ஜெய்ப்பூர் அண்ட் உதய்பூர் and the forts at Jaisalmer, Chittoor, Mandu, Jodhpur and Gwalior are the finest examples of Rajput architecture. இந்த ராஜ்புட்ஸோட கட்டிடக்கலைக்கு எதுனா சிறந்தது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய அரண்மனை, அதே மாதிரி உதய்பூரில் இருக்க அரண்மனை, ஜெய்சால்மர், சித்தூர், மண்டு, ஜோத்பூர், குவாலியரில் இருக்கக்கூடிய கோட்டைகள், இதெல்லாம் இவங்களோட படைப்புகளுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. எண்ட் ஆஃப் ராஜ்புட் பவர். டூரிங் த ராஜ்புட் period, there was no strong military power in India. To keep the warring princes in check and to coordinate their activities against foreign invasion, the political situation enabled the Turks to establish their control over India. இந்த ராஜ்புட்டோட பீரியட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு வலுவான இராணுவ படை இல்லாமல் இருந்துச்சு. அந்த இராணுவ படை இல்லாதனால வெளிநாட்டிலேருந்து யார் யார் வர்றாங்க, வெளில வந்து நம்மளை படையெடுக்கிற வர்றாங்களான்றது சரியாக தெரியாமல் இருந்தது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு துருக்கியிலேருந்து வந்தவங்க அவங்களோட கண்ட்ரோலில் இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க.